நம்ம வந்து ஒரு 4 தலைமுறையா கருப்பட்டி பனங்கள் கண்டு பாட்டம் பூட்டங்காலத்துல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சுத்தமான உடங்குடி பழைய கருப்பட்டி. புது கருப்பட்டியா இருந்தா உடைச்சா உடஞ்சிரும். இந்த மாதிரி சவுண்ட் வராது. அதான் வந்து உடங்குடி பழைய கருப்பட்டி. தேங்காய் சிரட்டையில வச்சு பண்ணக்கூடியது. கட்டியை திறந்தாலே நல்ல கமகமன் நல்ல வாசமா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு சுவையோட கரிப்பு சுவையும் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு பதனியோட டெலிவரியை பொறுத்தவரை வேர்ல்டு வைடு நம்ம பண்றோம். ஹோல்சேலும் நம்ம வந்து கொடுக்குறோம். வீட்டு தேவைக்கு 1/4 கிலோ இதை நீங்க வாங்கிக்கலாம். காம்பா பாக்காவா நம்ம கொடுக்குறோம். அந்த அழகான சின்ன ஓலைப்பட்டியில வந்துடும். இதுல இருந்தா கருப்பட்டி எந்த விதமான சேதமும் இல்லாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு இந்த ஓலைப்பட்டி வந்து உங்களுக்கு இலவசமா வந்துடும். ஓகே, 1 கிலோ எது வாங்கினாலும் இந்த ஓலைப்பட்டி உங்களுக்கு இலவசம். லைக் கமெண்ட் பண்ண கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. இது இல்லாம எங்களுக்கு பார்க்கிறதுக்கு அழகா வேணும், உங்களுடைய கெஸ்ட் வந்தாங்கன்னா காட்டுறதுக்கு அழகான பெட்டி வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த டைம் ஸ்பெஷலா இந்த மாதிரி பனை ஓலையில ரொம்ப கை வேலைப்பாடுல கூடின பெட்டி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். பனங்கற்கண்டு. இது வந்து மண்பானையில பதநீரை எடுத்து 48 நாள் மணலுக்கு அடியில வச்சு அது வந்து பக்குவமான பிறகு எதெல்லாம் வந்து தும்ப செடியில ஒட்டுதோ அது மட்டும் தான் பனங்கற்கண்டு. பார்க்கிறதுக்கு இன்னும் நல்ல கோல்டு கலர்ல அழகா இந்த மாதிரி இருக்கும். இது வாயில போட்டு மிளகோட சேர்ந்து சாப்பிடலாம். சளி இருமல் இதெல்லாம் நல்லா கேட்கும். இதுல பால்ல கலந்து சாப்பிடுறதுக்கு இது இந்த மாதிரி பொடியான ஒரு இது பனங்கற்கண்டு பால். இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும். கொல்லிமலையில இருந்து மிளகு பண்றோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1 கிலோ மிளகு கூட 2 கிலோ பப்பாளி கலந்து தான் இதை கொடுப்பாங்க. அது நீங்க 1 கிலோ யூஸ் பண்ணணும்னா 3 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணா தான் இந்த குவான்டிட்டி நீங்க பெற முடியும். ஆனா நீங்க 1 கிலோ யூஸ் பண்ணாலே போதும். கதிரகிரி மலையிலிருந்து நேரடி கொள்முதல் பண்றோம். இது சுத்தமான தேன் பாக்குறோம். தேனா இருக்கும். தேனை பொறுத்தவரை என்னுடைய பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரியும் தேன் எடுக்கக்கூடிய அந்த பூ இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரியும் அதனுடைய கலர் அதெல்லாம் அப்பப்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா அந்த தேனோட நெப்பு வாசம் அழகா இருக்கும். எல்லாம் மதமதன்னு இருக்குமாங்க. அந்த மாதிரி நீங்க தேன் யூஸ் பண்ணீங்கன்னா ஆயுள் காலம் வந்து அதிகமாகும். நரம்புகள் நல்லா பலப்படும். இந்த முட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா சின்ன குழந்தைங்கலாம் பேசுறதுக்கு நாக்குல அப்படி ஒரு சொட்டு வச்சுக்கேன் அப்படி பண்ணும். அது நாக்க சொல்றது நல்லா பேச வைக்கும். ஆரம்பத்துல முதல்ல தேன் சொட்டு தான் வந்து குழந்தைங்களுக்கு ஆனா அவனாக்கு முதல்ல ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் பனினாவே நம்பகத்தன்மை கம்மியா இருக்கு. நிறைய கலப்படம் இருக்கு, சக்கரை பாவு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம நல்ல தேன் எப்படி பார்க்கலாம்? நல்ல ஒரு கேள்வி. மக்கள் மத்தியில வாங்கக்கூடிய பொருள் வந்து நம்ம சுத்தமானதா எதிர்பார்ப்பு இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நியாயமானது. சாதாரண ஒரு தேன் பூ நல்ல ஆழமா எடுத்து விடுறோம். பாருங்க, விட்ட உடனே தண்ணியில அப்படியே கரைஞ்சிடும். நம்ம தேனை பார்க்கலாம். எவ்வளவு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் அதே அளவு தண்ணியில எடுத்துக்கிட்டு அப்படியே ஜெல்லி மாதிரி அடியில பாருங்க ஜெல்லி மாதிரி இருக்கும். நார்மல் வெளியே இருக்க தேன் பார்த்தீங்கன்னா கரைஞ்ச மாதிரி ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கு. தேனுக்கான ஒரு செய்முறை. இந்த மாதிரி செய்முறைகள் வந்து யார் வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து கவர்மெண்ட்ல கொடுத்து நம்ம சோதனைக்கு உட்படுத்தணும். கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற லேப் இருக்குது. இந்த லேப்ல கொண்டு நம்ம சர்டிபிகேட் பண்ணி செக் பண்ணி வாங்கணும். ஆடட் சுகர், அதாவது இதுல எந்த அளவுக்கு சுகர் சேர்த்திருக்காங்க அப்படின்னா அதனுடைய பாராமீட்டர் பாத்தீங்கன்னா less than 1%. சுகரே இல்ல அப்படின்னு இந்த பரிசோதனை முடிவுல இதுல தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ரெண்டாவது இருக்கக்கூடிய பாராமீட்டர் டோட்டல் சுகர், இனிப்பு தன்மை. தேன் வந்து இனிப்பா தான் இருக்கும். அதனுடைய பாராமீட்டர் 78%. ஆடட் சுகர் தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பாராமீட்டர். தேனை பொறுத்தவரை செயற்கையான சீனி சக்கரை பாகு எதுவுமே சேர்க்கல அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் மூலமா நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்ட்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தேடி பிடிச்சது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் நம்ம சேனல் பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம். ஸோ அதே விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட சேனல் பிகினிங்ல வந்து இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் சான்ஸ் கிடைச்சது உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா உடன்குடிக்கு பேர் போனது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி தான். லாஸ்ட் வீடியோல கருப்பட்டி பனக்கற்கண்டு இதை மட்டுமே மென்ஷன் பண்ணி வீடியோ கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக பார்க்கறவங்களுக்கு என்ன டேட்ல வந்து அண்ணாட்ட கேட்போம். ஆனால் வணக்கம் சொல்லுங்க. நான் நம்ம நேம் நம்ம கம்பெனியை பற்றி சொல்லிருங்க. நம்ம பேர் வந்து சக்திராம். நம்ம கம்பெனி நேம் வந்து பேர்ல்ஸ் எக்ஸ்போர்ட். நம்ம சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் உடன்குடி. லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. கொடுத்த பெரிய ஆதரவு கருப்பட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருடைய ஆசீர்வாதமும் அந்த கமாண்ட்ல எங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது. எல்லாருக்கும் நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து என்னைக்குமே நீங்க வளவீச்சு தான் தேடணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். இன்னைக்கு பார்த்தோம்னா அண்ணன் இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்க போறோம். இது எவ்வளவு தூரம் அனுப்ப முடியுங்க? மினிமம் நம்ம கிட்ட எவ்வளவு வாங்கலாம்? மினிமம் மக்கள் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் வாங்கி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற நோக்கம் எல்லாருக்குமே இருக்குது. அதனால அந்த தேவையை பூர்த்தி பண்ற விதமா மினிமம் வந்து பனங்கற்கண்டு கருப்பட்டியா இருக்கும், கொல்லிமலை மிளகா, தேனா, இதெல்லாம் ஒரு காம்பா பாக்காவா நம்ம கொடுக்குறோம். அதை நீங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து அதிகமா தேவைப்படுதோ அதை தொடர்ந்து நீங்க மொத்தமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கடந்து உங்களுக்கு பிசினஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரைஸும் உங்களுக்கு நாங்க சொல்லி தனியா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அது நீங்க பண்ணலாம். நம்ம தரோம். ஹோல்சேலும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஹோல்சேல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பட்டியை பொறுத்தவரை மினிமம் 5 கிலோ, கல்கண்டை பொறுத்தவரை மினிமம் 3 கிலோ, தேனை பொறுத்தவரை 1 கிலோ, மிளகை பொறுத்தவரை ஒவ்வொரு கிலோ. முதல்ல வீடியோ போட்டதுல இருந்து எனக்கு நிறைய அனுபவம் உங்க மூலமா ரொம்ப
கண்டிப்பா கிடைச்சது. வீட்டுல நிறைய இருக்கிற பெண்மணிகள் அவங்க வாங்கி அவங்க அபார்ட்மெண்ட் அவங்க இருக்கிற சுத்தி இருக்கிற வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் இதை விற்கிறாங்க. இப்படி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து உங்க மூலமா தான் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இப்போ நான் உங்க மூலமா கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். டெலிவரியை பொறுத்தவரை வேர்ல்டு வைடு நம்ம பண்றோம். நம்ம எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிறோம், ட்ரேட் மார்க்குங்கிற சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம். நம்ம நிறுவனத்துக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ISO சர்டிபிகேட் கொண்டு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கிறதுனால உலகம் முழுக்க நம்மளால சப்ளை பண்ண முடியும். ஓகே, நீங்க உங்ககிட்ட பார்த்தோம்னா ஹோல்சேலா வாங்கிக்கலாம், ரீட்டைலா வாங்கிக்கலாம். இந்த டைம் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் பிரைஸ் சொல்றோம். மினிமம் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த குவான்டிட்டி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ், அதாவது இதை விட கம்மியா உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் இருக்கு. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வித் பிரைஸோட சொல்றோம். இதுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் அதை எப்படி பாதுகாக்கிறதெல்லாம் கேட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்றோம். ஒரு மினிட் டீட்டெயிலா பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. Facebookல பார்த்துட்டு இந்த வீடியோ முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். என்ன பார்க்க போறீங்க? ஃபர்ஸ்ட் உடங்குடி பழைய கருப்பட்டி பார்க்குறோம். ஓகே, சுத்தமான உடங்குடி பழைய கருப்பட்டி. ஓகே, கருப்பட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா நல்ல கருப்பா அழகா இருக்கும். இதெல்லாம் இந்த தொட்டாங்குச்சி வச்சு இது வந்து இது நீங்க கரெக்டா சொன்னீங்க. இது தேங்காய் சிரட்டையில வச்சு பண்ணக்கூடியது. ஒவ்வொரு தேங்காய் சிரட்டையும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும், அதனால அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சுத்தமான உடங்குடி பழைய கருப்பட்டியா தெரியும். எடுத்து அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளவு சவுண்ட் வருது, கண்ணாடி சவுண்ட் வருது. அதான் வந்து உடங்குடி பழைய கருப்பட்டி. இதே புது கருப்பட்டியா இருந்தா உடைச்சா உடைஞ்சிரும், இந்த மாதிரி சவுண்ட் வராது. அழகா கனமான சவுண்ட்லாம் வருது. இதான் ஒரு நல்ல கருப்பட்டி. இதான் ஒரு நல்ல கருப்பட்டி. இதை நீங்க லேஸ்ல உடைக்க முடியாது. நல்ல அம்மி கொழுவி ஏதாவது வச்சுதான் நல்லா உடைச்சு யூஸ். கருப்பட்டியை பொறுத்தவரை அந்த பதநீரை கம்மி பண்ணிட்டு அதனுடைய தரத்தை வந்து குறைச்சிட்டு விலையை மெயின்டைன் பண்றதுக்காக பண்ணுவாங்க. அந்த கருப்பட்டி பார்த்தாலே எவ்வளவு கலர்ல இருக்கும் அந்த கருப்பட்டி. அந்த புளிச்சு போன அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பழைய கருப்பட்டி. பதநீர் வந்து ஃபுல்லாவே இருக்கும், ஃபுல்லாவே இருக்கும். அந்த தன்மை வந்து ஃபுல்லாவே இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பா இருக்கும். நீங்க பெட்டியை திறந்தாலே நல்ல கமகமன்னு நல்ல வாசமா இருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ல தான் இந்த மாதிரி வந்து உட்காரும். கண்டிப்பா. அதாவது பலாப்பழத்தை திறந்தாலே வந்து உட்காந்துரும். அதுதான் பழமொழின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பதநீருடைய இனிப்பு சுவைக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த வந்து உட்காந்துரும். சோ இதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் போட்டுருக்கோம். இப்போ வீடியோக்காக நாங்க திறந்து வச்சிருக்கோம். மத்தபடி நல்ல நீட்டா அழகா பேக் பண்ணி ஹோல்சேல்ல கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி 10 கிலோ 10 கிலோவா. இப்போ நீங்க வீட்டு தேவைக்கு வாங்குறவங்க, ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி 5 கிலோ வந்து சின்ன பேக்கிங்கா கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா 1 கிலோ இருக்குது. அதே மாதிரி பண ஓலைப்பெட்டியில வந்துடும். இது வந்து 1/2 கிலோ, இது வந்து 1/4 கிலோ. வீட்டு தேவைக்கு 1/4 கிலோ இதை நீங்க வாங்கிக்கலாம். அழகான சின்ன ஓலைப்பெட்டியில நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். இப்போ இதோட விலை என்ன வருது? இது வந்து கிலோ பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிரைஸ் வந்து 410 ரூபா. 410 ரூபா. கருப்பட்டியை எடுக்கும் போது கையை கழுவிட்டு கையை தொடச்சிட்டு ஈர கை இல்லாம எடுக்கணும். ஓலைப்பெட்டியில இருந்தாலே போதும். ஓலைப்பெட்டிக்கு இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன காத்துகள் போட மாதிரி துளைகள் இருக்கும். இது இந்த கருப்பட்டிக்காகவே ஸ்பெஷலா ஆதி காலத்துல இருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்தா கருப்பட்டி எந்த விதமான சேதமும் இல்லாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கும். இது இல்லாம எங்களுக்கு பாக்கிறதுக்கு அழகா வேணும், வீட்டுல வந்து ஃப்ரண்ட்ல வைக்கிறதுக்கு வேணும், கூடிய கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க காட்டுறதுக்கு அழகான பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த டைம் ஸ்பெஷலா வந்து இந்த மாதிரி பண ஓலையில ரொம்ப கை வேலைப்பாடுல கூடின பெட்டியை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண ஓலையிலே பண்ணிருக்கோம். பண ஓலையில கருப்பட்டி போட்டு வைக்கிறதுக்காக ஒரு கருப்பட்டி போட்டு வைக்கிறதுக்காக பாக்கிறதுக்கு ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா இருக்கும். இது பாருங்க ஒவ்வொரு கலர் இருக்குது, ஆரஞ்சு, எல்லோ, கலர் அடிச்சு இது எவ்வளவு வேலைப்பாடுகளோட இருக்கு பாருங்க. இந்த பெட்டி பார்க்க என்ன அழகா இருக்கு. இதுல நீங்க கருப்பட்டி போட்டு உங்க டேபிள்ல கெஸ்ட் வரும்போது வச்சீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்ப யூனிக்கா ட்ரெடிஷனலா அழகா இருக்கும். இது வந்து 1/4 கிலோக்குள்ள பெட்டி. இதுல ஒயிட் இருக்கு, கலரும் இருக்கு. நீங்க எந்த கலர்னாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இது என்ன விலை ரேட்? இது வந்து 150 ரூபீஸ் ஆகுது. 150 ரூபா ஆகுது. ஒரு தடவை நீங்க வாங்கிக்கிட்டா நீங்க எப்பனாலும் நீங்க வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ல வைக்கிறதுக்கு நல்லா அழகா எப்ப வேணா நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ல வைக்கிறதுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி இது வந்து 1 கிலோ 1 கிலோ ரெண்டுமே இது நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெயிட் தாங்குறதுக்காக உள்ள நிறைய பின்னி மாறி பின்னி கொடுத்திருப்பாங்க. நல்ல வெயிட் தாங்கும். இது கியூட்டா மேல மூடி கைப்பிடியோட அழகா இருக்கும். சூப்பர்ங்களா? 230 ரூபாய். 230 வேணா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 2 கிலோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வீட்ல வெஜிடபிள்ஸ் கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். நல்ல வெயிட் தாங்கும். இதெல்லாம் எவ்வளவு வருது? இது வந்து 250 ரூபாய் ஆகும். 250 ரூபீஸ். இப்ப நீங்க கருப்பட்டி போட்டு வைக்கிற மாதிரி இருந்தா அழகா இந்த மாதிரி வீட்ல கியூட்டா வாங்கி வச்சுக்கலாம். ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பட்டி கடத்தாப்புல பனங்கற்கண்டு. இது எப்படிங்க ஆக்சுவலா பண்றாங்க? இது வந்து மண்பானையில பதநீரை எடுத்து 48 நாள் மணலுக்கு அடியில வச்சு அது வந்து பக்குவமான பிறகு எதெல்லாம் வந்து தும்ப செடியில ஒட்டுதோ அது மட்டும் தான் பனங்கற்கண்டு. சிலர் வந்து நூல்ல பண்ணுவாங்க. நூல்ல வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம தும்ப செடியில முக்கி மண்பானையில வச்சு மணலுக்கு அடியில மூடிடுவோம். 48 நாள் வந்து அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே எடுக்கும் போது எதெல்லாம் தும்ப செடியில ஒட்டி இருக்குதோ அது மட்டும் தான் பனங்கற்கண்டு. அந்த மாதிரி பனங்கற்கண்டு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இன்னும் நல்ல கோல்டு கலர்ல அழகா இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கு. ஆமா. இது வந்து மீடியம் சைஸ்னு சொல்லுவோம். அதே இதுல பாத்தீங்கன்னா பால்ல கலந்து ஈஸியா கரையிறதுக்காக தாய்மார்கள் வாங்குறாங்க. இது வந்து அடுத்தது மெஸ் வச்சு அளக்குறது, அரிப்பு வச்சு அரைச்சா சின்னது. இது மீடியம் சைஸ். இது வாயில போட்டு மிளகோட சேர்ந்து சாப்பிடலாம். சளி, இருமல் இதெல்லாம் நல்லா கேட்கும். இதுல பனங்கற்கண்டு பொறுத்த
கிலோல ரீட்டைல் பிரைஸ் வந்து 550 ரூபாய். 550 ரூபாய். ஆமாங்க. ஹோல்சேல் பிரைஸ் வேணா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நாங்க ரேட் பண்ணி கொடுத்துறோம். அடுத்து நீங்க பால்ல போடுறதுக்கு வசதியா இந்த மாதிரி பாலை மட்டையில செஞ்ச ஸ்பூன் வந்து இருக்கும். அது உங்களுக்கு ஆர்கானிக்கா இருக்கும். அப்படியே நீங்க எடுத்து அப்படி பால்ல அப்படியே கலந்து போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ள ஒரு ஷீட் இருக்கும். இந்த ஷீட்ல நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு டீடைல் கொடுத்திருப்போம். நம்ம அட்ரஸ் கொடுத்திருப்போம். நம்மகிட்ட ISO சர்டிபிகேட் இருக்குது, GST இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் இருக்குது, NABL. இந்த பொருள்ல என்னென்ன குவாலிட்டி தரம் இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கம் செக் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த சர்டிபிகேட் எல்லாமே இதுல இருக்குது. சூப்பர் சூப்பர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நன்மைகள் இருக்கும். என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல இருக்கும். அடுத்து நம்ம பாக்குறது கதிரகிரி மலையில இருந்து சுத்தமான தேன் பாக்குறோம். ஓகேங்க. மன தேனா இருக்குது. ஓகே. இப்போ அங்க இருக்கிற மக்கள் வச்சு அங்க இருந்து மக்கள்கிட்ட இருந்து நம்ம நேரடி கொள்முதல் பண்றோம். இது தேனை பொறுத்தவரையில தேனுடைய பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரியும் தேன் எடுக்கக்கூடிய அந்த பூ இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரியும் அதனுடைய கலர் எல்லாம் அப்பப்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஹனினாவே ஒரு நம்பகத்தன்மை கம்மியா இருக்கு. நிறைய கலப்படம் இருக்கு, சக்கரை பாவு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம நல்ல தேன் எப்படி பார்க்கலாம்? நல்ல ஒரு கேள்வி. மக்கள் மத்தியில வாங்கக்கூடிய பொருள் வந்து நம்ம சுத்தமானதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நியாயமானது. பாத்தீங்கன்னா தேன் வந்து நான் உங்களுக்கு ட்ரையல் பாக்குறதுக்காக மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சாதாரண ஒரு தேனை வந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்துருக்கோம். இப்ப வந்து சாதாரண ஒரு தேன் பூ நல்ல ஆழமா எடுத்து விடுறோம். பாருங்க, விட்ட உடனே தேன்ல வந்து தண்ணியில அப்படியே கரைஞ்சிரும். தேன் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியில கரைஞ்சி கொஞ்ச நேரத்துல இந்த கலர் வந்து தண்ணி கலராகவே மாறிடும். உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய இப்போ அந்த கலரு ஒரே கொஞ்ச நேரத்துல அப்படியே தண்ணி கலர்ல மாறிடும். அப்படியே போக 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 கரைஞ்சிரும். அப்படியே கரைஞ்சி தண்ணியோட தண்ணியா கலந்துரும். ஏன்னா இதுல சக்கரை பாகு கலந்துருக்கனால விழுகிறப்ப நல்லா உருகுது இல்லையா? அந்த மாதிரி பார்த்தாலே அப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சாதாரண ஒரு தேன். ஓகேங்க. இப்போ நம்ம தேனை பார்க்கலாம். நம்மளோட தேன் வந்து இப்போ நம்ம உள்ள அதே அளவு எடுத்துக்கிறோம், அதே அளவு ஸ்பூன் எடுத்துக்கிறோம், அதே அளவு தண்ணியில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம இன்செர்ட் பண்றோம். பாருங்க, அப்படியே ஜெல்லி மாதிரி அடியில பாருங்க, ஜெல்லி மாதிரி இருக்கும், கட்டியா இருக்கும். தேன் வந்து தண்ணியில அப்படி கரையாத மாதிரி கெட்டியா இருக்கும். அடியில பாத்தீங்கன்னா அப்படி கெட்டியா இருக்கும், தண்ணியில அடர்த்தியா அப்படி இருக்கும். அப்படியே பார்த்தோம்னா உள்ள ஜெல்லி மாதிரி அப்படியே இருக்கு. ஜெல்லி மாதிரி அப்படியே இருக்கும். தேன் வந்து எதோடய மிக்ஸ் ஆகாம அப்படியே இருக்கும். ஓகே. இது பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நார்மல் வெளியே இருக்க தேன் பார்த்தீங்கன்னா கரைஞ்ச மாதிரி ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கு. இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி காட்டுற மாதிரி. இதுதான் வந்து ஒரிஜினல் தேன், இது வந்து சக்கரை பாகு வெளியே விற்கக்கூடியது. தேனுக்கான ஒரு செய்முறை. இந்த மாதிரி செய்முறைகள் வந்து யார் வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து சோதனைக்கு நம்ம உட்படுத்தணும். ஓகேங்களா? கவர்மெண்ட்ல கொடுத்து நம்ம சோதனைக்கு உட்படுத்தணும். கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற லேப் இருக்குது. லேப்ல கொண்டு நம்ம சர்டிஃபிகேட் பண்ணி செக் பண்ணி வாங்கணும். அதுல பாத்தீங்கன்னா இந்த லேப்ல கொடுத்து செக் பண்ணி வாங்கியிருக்கோம். தேனுடைய லெவல் பாத்தீங்கன்னா ஆடட் சுகர், அதாவது இதுல எந்த அளவுக்கு சுகர் சேர்த்திருக்காங்க அப்படின்னா அதனுடைய பாராமீட்டர் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1%. சுகரே இல்ல அப்படின்னு இந்த பரிசோதனை முடிவுல இதுல தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ரெண்டாவது இருக்கக்கூடிய பாராமீட்டர் டோட்டல் சுகர், இனிப்பு தன்மை. தேன் வந்து இனிப்பா தான் இருக்கும். அதனுடைய பாராமீட்டர் 78%. ஆடட் சுகர் தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பாராமீட்டர் தேனை பொறுத்தவரை. நீங்க மார்க்கெட்டுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தேன்ல இந்த மாதிரி இருக்காது. நம்ம பொருளை பாத்தீங்கன்னா சுகரே இல்ல, செயற்கையான சீனி சக்கரை பாகு எதுவுமே சேர்க்கல அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. ஒரிஜினல் ஹனி இல்லையா? இது வந்து ஹனி. இது வந்து மொத்தமா உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த தேன் பாத்தீங்கன்னா சுத்தமான தேன் வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் வந்து ஒரு கிலோ. லிட்டர் கணக்கு பண்றப்ப கிலோல பாக்குறப்ப அதிகமா தான் வருது. ஆமா, லிட்டரோட கிலோ வந்து அதிகமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 100 கிராம் இருக்குது. அழகா இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்துல அழகா வந்து பாத்திரமும் ஃப்ரீ தான். பாத்திரமும் ஃப்ரீ தான். எல்லாம் சேர்ந்துதான் அடக்கு விலையெல்லாம் உங்களுக்கு வந்துடும். 200 கிராம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்துல இந்த மாதிரி அழகா வந்துரும். ஓகே. ப்ராடக்ட்டோட பாட்டில் ஃப்ரீயா தான் வருது. ஆமா, இந்த சில்வர் பாத்திரமும் உங்களுக்கு ஃப்ரீ தான். இது வந்து 1/2 கிலோ இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. இப்போ ஒரு கிலோனா 2 பாட்டில் கூட கொடுத்துறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவோம். மேல வந்து நம்ம ஸ்டிக்கர் இருக்கும், இதுல ஒரு QR கோட் இருக்கும். இத ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த அந்த அப்டேட் லைசென்ஸ் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா? இந்த வருஷம் நாங்க இத செக் பண்ணிருக்கோம். இதே மாதிரி அடுத்த வருஷமும் நாங்க இந்த தேனை வந்து பரிசோதனை பண்ணுவோம் நாங்க. அந்த லைசென்ஸோட அப்டேஷன் வந்து இந்த QR கோட்ல இருக்கும். மேலும் நீங்க தகவல் எதுவும் வேணும்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்ம வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா கரண்ட் டீடைல் வந்து நீங்க அதுல பாத்துக்கலாம். நாடினா உடஞ்சனும் பிளாஸ்டிக்னா ஆர்கானிக்கா இருக்காது. அதனால இந்த சில்வர் பாத்திரத்திலே உங்களுக்கு கொடுக்குறோம். சூப்பர்ங்க. இப்போ கிலோ வந்து 1200. கிலோ வந்து 1200. ஓகே. கொல்லிமலையில இருந்து மிளகு பண்றோம். ஓகே. இந்த பாருங்க மிளகு, சுத்தமான கொல்லிமலை மிளகு இது. சூப்பர்ங்க இது. சரிங்களா? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஓகே 1 கிலோ மிளகு கூட 2 கிலோ பப்பாளி கலந்து தான் இத கொடுப்பாங்க. அது நீங்க 1 கிலோ யூஸ் பண்ணனும்னா 3 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணா தான் இந்த குவாண்டிட்டி நீங்க பெற முடியும். ஆனா நீங்க 1 கிலோ யூஸ் பண்ணாலே போதும்.
அதாவது இதுக்கு 3 மடங்கு அதை நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதுல 1 கிலோ யூஸ் பண்ணா இதுல ஒரு 300 கிராம் யூஸ் பண்ணா கூட போதும், பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு காரத்தன்மை இருக்கும், குவாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு 1/4 கிலோ, ஓகே, 1/2 கிலோ, இந்த மாதிரி 100 கிராம் கூட உங்களுக்கு அழகான 100 கிராம்லயும் நம்ம 100 கிராம் அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓலைப்பெட்டிலையும் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி பாக்ஸ்லயும் கொடுக்குறோம். பேக்கிங்கே வந்து பக்காவா இருக்கு இல்லைங்களா? எல்லாமே பாரம்பரியமான இது. அந்த பண ஓலைப்பெட்டியில ரொம்ப எல்லாருமே தாய்மார்கள் பெரியவங்க எல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய உடல் உழைப்பை வந்து இதுல மூலாதாரமா கொடுத்துருக்காங்க. அதைத்தான் உங்க மத்தியில உங்க மூலமா நாங்க எடுத்துட்டு வரோம். இப்ப வீட்டுல இருக்க லேடிஸ்க்கும் வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு கைத்தொழில் அழகா நீங்க கொடுக்க எல்லாமே ஒரு கைத்தொழிலுக்கு நீங்க உதவி பண்றீங்க. ஓகே. இப்ப இந்த மிளகு என்ன கிலோ வருதுங்கண்ணா? கொல்லிமலை மிளகு வந்து 950 ரூபாய், 950 1 கிலோ. சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட 100 கிராம் கூட நம்ம வாங்கிக்கலாம். சூப்பருங்க, சூப்பர். ஸோ வீடியோ பிளஸ் ஸ்கிப் பண்ணாம பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்லிடுங்க. நம்முடைய வெப்சைட் கொடுக்குறோம். அப்பப்போ உள்ள கரண்ட் ரேட் வந்து அதில் அப்டேட் பண்றோம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணா அதுலயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் கஸ்டமருக்கும் ஆஃபர் கொடுப்போம். நீங்க புதுசா யாராவது வந்தீங்கன்னா அந்த பிரைஸோட நெகோசியேஷன் எதுவும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஆஃபர்ல வீட்டு தேவைக்கு வாங்கணும் அப்படின்னா இந்தியா போஸ்ட் இல்லைன்னா கொரியர் மூலமா வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ் வந்து ஒரு கிலோக்கு 50 ரூபாய் தான். அது இன்க்ளூடிங் பேக்கிங், கவர் எல்லாம் சேர்ந்தே வந்துடும். அதே இது நீங்க அதிகமா குவான்டிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா பார்சல் சர்வீஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். தமிழ்நாடு முழுக்க அனுப்புனாலும் 50 கிலோ வரைக்கும் 100ல இருந்து 150 கேட்பாங்க. ஆர்டர் பண்ணணும்னா டைமிங் எப்படின்னு சொல்லி கால் பண்ணோம் அப்படின்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்ப வேணா நீங்க கால் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம தோட்டத்துல நம்ம வேலையில ஏதாவது பிஸியா இருக்கிறோம் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா போதும். மெசேஜை பார்த்துட்டு எங்க டீம் வந்து எப்பவுமே ஆன்லைன்ல ரெடியா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் என்னங்கிறத கேட்டு அவங்களே உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அது மூலமா நீங்க எங்க உதவியை பெற்றுக்கிட்டு நீங்க பொருளை வாங்கிக்கலாம். ஓகே, நான் வரவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸா பண்ணுங்க. கண்டிப்பா. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இன்னும் எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்டை கொண்டு வாங்க. கண்டிப்பா. ஓகே, ரைட். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், மற்ற வெப்சைட் டீடைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க அப்பப்போ ஒரு ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்ட்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பீப்புளுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தேடி பிடிச்சது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான வேற பார்க்குறேன். பை சனிங் ஃப்ரம் தா. தேங்க்யூ. நன்றி.